வணக்கம் உறவுகளே. அது பாருங்கள், நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்த பூஜை கூட நம்ம போட்டிருந்தோம். ஒரு இன்ஸ்டாகிராமில் இருந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதில் நம்ம வந்து போட்டிருந்தோம் செங்கல்பட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு. அது நிறைய பேர் அளவு என்ன, அது கூட எப்படி போடுறது அப்படிங்கிறத என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதுதான் நான் சொல்லியிருக்கேன். சாண்டில் கலர்லேயும் ரெட் கலர்லேயும் ஒவ்வொரு ரோல் எடுத்திருக்கேன். அதாவது 4.25 அடி ஒயர் கட் பண்ணி 18 ஒயர் ஜாயின் பண்ணிக்கோங்க. 4.25 அடியில் ஒயர் கட் பண்ணிவிட்டு 18 ஒயர் கட் பண்ணிவிட்டு 18 ஒயர் ஜாயின் பண்ணிக்கோங்க. சைடில் 2.25 அடி விடுங்க. சைடில் 2.25 அடி மட்டும் இந்த சைடு ஒயர் இருக்கு இல்லையா, அது 2.25 அடி ரன்னிங் ஒயர் விட்டுட்டு போட்டிங்கன்னா அதே இருக்கிறத எடுத்து பின்னாடி பக்கம் ரெண்டும் ஒன்றா வச்சு அளந்து கட் பண்ணி விட்ருங்க. இந்த சைடும் 2.25 அடி இருக்கும், அந்த சைடும் 2.25 அடி இருக்கும். அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறங்க. அடுத்தடுத்த ஒயர் இது ரன்னிங் ஒயர்லேருந்து வர்றது. அடுத்து ரன்னிங் ஒயர்லேருந்து தான் எடுத்து நம்ம அடுத்தடுத்து நாட் போடணும். அகலம் நம்ம 13 லைன் போடணும். ஒவ்வொரு லைன் போடுறப்பையும் நம்ம ஒயர்ஸ் வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறனால நம்ம இப்போ கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், ரெண்டும் ஒன்றா இருக்கா. அடுத்தடுத்து போடுறப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ச்சு, 1 சென்டிமீட்டரில் ஒவ்வொரு இன்ச்சு கம்மி பண்ணியிருப்போம். அப்படி கம்மி பண்ணி போடுறப்போ இது பாருங்கள், என்னால் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்க முடியும். நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா, வீடியோ போடுங்கக்கான்னு. என்னால் இவ்வளோ தான் வீடியோஸ் எடுக்க முடியுது. அதனால தான் நான் போட முடியல. என்னோடய சூழ்நிலை உங்களுக்கு சொல்லணும் இல்லையா. நான் முடியாமல் இருக்கேன். எனக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு முடியாதனால தான் நான் வீடியோ போடுறதில்ல. நிறைய பேர் கூட பின்னுற வீடியோ கேட்குறீங்க, அதனால தான் போட முடியறதில்ல. இது ரெண்டும் சேமாக இருக்கா. அடுத்தடுத்து நம்ம போடுறப்போ ஒவ்வொரு இன்ச்சு நம்ம கம்மி பண்ணி போடுவோம். நான் முதுகு தண்டோட பாதிக்கப்பட்டு பெட்டோடு இருக்கேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு, லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைப்பு, அடுத்து யாருக்காச்சும் தேவைன்னா, எனக்கு ஒயரோ இல்லை கூடையோ தேவைன்னா நீங்கள் வாங்கினீங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். என்னோடய மெடிசனுக்காக இருக்கட்டும், என்னோடய தேவைகளுக்காக இருக்கட்டும், எனக்கும் ஒரு சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசுகிறதுல. அந்த மாதிரி தான் இது நம்ம போட்டிருக்கோம். இந்த கூட நிறைய பேர் கேட்டாங்க. ஒரு சிஸ்டர் கூட ஏன் அளவு கேட்குறாங்க, சொல்ல மாட்டேங்களா அப்படின்னு கூட கேட்டிருந்தாங்க. நான் சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லை, என்னால் பார்க்க முடியல, அதுக்கு ரிப்ளை பண்ண முடியலைன்னா பண்ணாமல் இருப்பேன். ஆனால் கால் பண்ணி கேட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் 90% கேட்குறவங்க எல்லாத்துக்குமே நான் என்னால் முடிஞ்சதை நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இது இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து போடுற லைன் இருக்கு இல்லையா, அது நம்ம போடணும். இந்த சைடு மொத்தம் 13 லைன் போடணும். நடுவில் ஒரு லைனை விட்டுட்டு அந்த சைடு நடு லைன் இது, அதை ஒரு முடிச்சு போட்டுக்கிறோங்க. முடிச்சு போட்டு யாகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அடுத்து இந்த சைடு 6 லைனும் இந்த பக்கத்தில் 6 லைனும் நம்ம போடணும். போட்டோம்னா மொத்தம் 13 லைன் வரும். நான் போடுறேன் பாருங்கள். எல்லாமே நான் ஜாயின் பண்ணுறது எல்லாமே என்னால் காமிக்க முடியாதனால தான் நான் அப்படி போட்டிருக்கேன். ஏன்னா நார்மலாக கூட போட தெரியறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தானே, அதனால தான் நான் அதெல்லாம் போடலை. அடுத்தடுத்து போடுறப்ப ஒயர் பார்த்துக்குங்க, ஒவ்வொரு இன்ச்சு கம்மி பண்ணிடுவேன். பாருங்கள், இந்த ஒவ்வொரு இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி 3வது லைனு 4வது லைனு அந்த மாதிரி எல்லா லைனுக்குமே லாஸ்ட் போக வரைக்குமே ஒவ்வொரு இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு 5 ஒயர் 6 ஒயர் போடுவோம் இல்லையா, 6 ஒயரும் ஒவ்வொரு இன்ச்சு கம்மி பண்ணியிருப்பேன். நான் அதை எடுத்திருக்கேன். எனக்கு சரியாக அது வீடியோஸில் வராமல் இருக்குது. இந்த இதில் கூட தெரியுது பாருங்கள், இந்த 1 இன்ச்சு விட்டுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறேங்க. ஏன்னா ஒவ்வொரு இன்ச்சு ஒயரும் வேஸ்ட்டாக தானே போகுது. அதனால தான் அப்படியே போட்டோம்னா இந்த சைடில் மொத்தம் 6 லைன் வரும். நடு லைனை விட்டுட்டு நடு லைனில் நம்ம முடிச்சு போட்டிருக்கோம் பாருங்கள். அது முடிச்ச விட்டுட்டு அங்கிட்டு 6 லைனும் இந்த பக்கம் 6 லைனும் நம்ம போடணும். அப்படி நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு கூடையோட பேஸ் கிடச்சிரும். பாருங்கள், இதில் நான் 3 லைன் போட்டிருக்கேன். அடுத்து இன்னும் 3 லைன் போடணும். போட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன். அந்த மாதிரி நம்ம போட்டோம்னா கீழே பேஸ் கிடைக்கும். நல்ல கிளாஸ் ஒயரு உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஒயர்ஸ் எல்லாமே நல்லா ஷைனிங்காக நல்லாயிருக்கும். நான் எல்லாமே உங்களுக்கு அனுப்புகிற ஒயர்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும். இன்னும் பாக்கெட் இல்லாமல் வாங்குறதுனால உங்களுக்கு காசு கம்மியாக கிடைக்குது, இல்லாட்டி காசு அதிகம் வரும். நிறைய பேர் ஒயரோட விலை என்னன்னு கேட்குறீங்க. நான் சொல்லிடுவேன் ஒயரோட விலை என்னென்னு. ஆனால் அப்படி சொல்கிறப்ப எங்கிட்டேருந்து வாங்கி சேல் பண்ணுறாங்களே அவங்களுக்கு கஷ்டமாக போயிடும். இது நடு லைனு நம்ம முடிச்சு போட்டிருக்கோம் பாருங்கள். இது நடு லைனு. இதுக்கப்புறம் அந்த சைடில் 6 லைன் போட்டிருப்பேன் பாருங்கள். இது முடிச்சு போட்ட லைனு 2.25 அடி விட்டது. அதுக்கப்புறம் பாருங்களேன் 6 லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். 6 லைன் போட்டிருக்கேன்னா
அடுத்து அப்படியே திருப்பிட்டு இந்த சைடில் இருந்து கீழ் பக்கமும் 6 லைன் போடணும். 6 லைன் போட்டோன்னா கீழே பேஸ் முடிஞ்சிடும். போட்டதுக்கப்புறம் கீழே வந்து தென்னங்குச்சியெல்லாம் சொருகி பாருங்கள். இந்த முடிச்செல்லாம் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக நல்லா டைட்டாக போட்டிருக்கணும். கூட எல்லாமே அந்த மாதிரி தான். சாஃப்ட்டு கிளாஸில் போடுறதுனால நம்மளுக்கு போடுறதே தெரியாது, சீக்கிரம் வேலை முடியும். ஒயர்ஸுமே அதிகமாக இருக்குது. இந்த பாருங்கள், ஒரு இன்ச் கம்மியாக விட்டு கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எல்லா லைனுமே ஒரே ஒரு லைன் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து 2.25 அடி கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து கட் பண்ணுறதுல ஒவ்வொரு இன்ச்சு அப்படியே கம்மி பண்ணி கட்டுற மாதிரி கட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். அப்படியே பெரட்டிட்டு அந்த பக்கம் பாருங்கள். திருப்பி இந்த சைடு கீழே வந்து நான் பெரட்டிட்டேன். அந்த இதை வந்து பேஸ் மேலே 6 லைன் போட்டதை பெரட்டிட்டேன். அடுத்து அதுக்கு மேலே இருக்கிறதுல நம்ம திருப்ப போடணும் இல்லையா, இது வந்து நடு லைனுக்கு அடுத்த லைன் போடுறது. அதில் வந்துட்டு திருப்ப மேலே பக்கமாக 6 லைன் போடணும். அப்படியே நம்ம 6 லைன் போட்டேன் பாருங்கள். இது மொத்தம் 13 லைன் போட்டிருக்கேன். நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இது மாதிரி நல்லா டைட்டாக நாட் போட்டு கீழே வந்து குச்சி சொருகியிருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த நடு லைனு முடிச்சு போட்டுறது பாருங்கள். இந்த சைடு மேலே ஒரு 6 லைனும் கை வச்சுருக்கிறது தான் நடு லைனு. வந்து மேலே ஒரு 6 லைனும் கீழே ஒரு 6 லைனும் போட்டிருக்கேன். எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மொத்தம் 13 லைனு. குச்சி சொருகி இருக்கனால எவ்வளோ ஸ்டிப்பாக நல்லா இருக்குது பாருங்கள் பேஸு. நம்ம அதுக்கு மேலேயே நம்ம கூட போடணும். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டாக போடுறேன் நான். ஏன்னா கூட வந்து போடுறப்போ வந்து ஃபுல்லாக நான் போட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்கும். அதனால் நான் போடலை. நான் இது ஃபஸ்ட்டு பார்ட்டாக போடுறேன். அடுத்த பாட்டில் வந்துட்டு கூட அடுத்தடுத்து எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். கீழே பூராமே பாருங்கள், ஒரு லைன் விட்டு ஒரு லைன்லாம் இல்லை, எல்லா லைன்லேயுமே தென்னங்குச்சி சொருகியிருப்பேன். அப்போ வந்து கீழே வந்து பேஸ் வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்டிஃபாக நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி போடுறப்போ வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அடுத்து வந்து ரன்னிங் ஒயர் வச்சு 2 லைன் போடணும். மேலே வந்து நம்ம நார்மலாக சுற்றி வருவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 1/4 அடிக்கு கொஞ்சம் ஒயர் வந்து அதிகமாக விட்டுட்டு ஒரு 7-8 நாட்டுக்கு சொருகிற மாதிரிக்கு ஒயர் விட்டுட்டு, ரன்னிங் ஒயர் பாருங்கள், ஒரு 7-8 ஒயர் வந்து சொருகிற மாதிரிக்கு ஒயர் விட்டுட்டு அப்படியே சுற்றி வந்தோன்னா திருப்பி ஏணிப்படி முடிச்சு எல்லா லைனுமே நான் ஏணிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கேன். இது வந்து 2 லைன் வந்து போடணும். போட்டுட்டு திருப்பவும் வந்து சாண்டில் கலர் ஜாயின் பண்ணணும். நம்ம நார்மலாக கூட போடுறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் தானே. அந்த மாதிரி மேலே வந்து அடுத்த லைன் வந்து சாண்டில் கலர் ஜாயின் பண்ணணும். இல்லை உங்களுக்கு வந்து கட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை நான் அப்படியே ரன்னிங் ஒயர்லேன்னு வச்சு அப்படியே லாஸ்ட் வரைக்கும் போட்டுறேன் அப்படின்னாலும் போடலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு போட்டு அடுத்த லைன் நான் மாற்றிருக்கேன். அதிலிருந்து திருப்பி இன்னொரு லைன் சுற்றி வரணும். இது வந்து நார்மலாக ஒரு பேஸ் முடிகிறது ஒரு லைன் போட்டிருக்கோம். இதை வந்து உள்பக்கமாக வந்து ஒரு 7-8 நாட்டுக்கு வந்து அந்த நம்ம கொஞ்சம் விட்டுருந்தோம் இல்லையா, ஒரு 1/4 அடிக்கு அதிகமாக விட்டுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஃபுல்லாக நல்லா கீழே வரைக்கும் நல்லா இழுத்து சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கூட நல்லா நிற்கும். கூடையுமே சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த கூடை வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்னால் போட முடியாமல் இருந்துச்சு. திருப்பம் நான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து 2 லைனு. இது வந்து அகமதாபாத்துக்கு போகிறது. அங்கேருந்து கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக பின்னி அனுப்பிச்சு. அது இல்லாமல் அவங்க வந்துட்டு ஒயர்ஸு, மேக்னர், லாகு, குமிழ், நிறைய திங்ஸ் வாங்கியிருந்தாங்க. அது கூட இதுவும் வச்சு அனுப்பிச்சோம். இது பாருங்கள், சாண்டில் கலர், ஐவரி கலர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சாண்டில் கலரில் ஒரு லைன் போடணும். அப்படி நம்ம சுற்றி வரணும். அப்படி சுற்றி வந்துச்சுன்னா திருப்பூர் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம ஏணிப்படி முடிச்சு போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி போடணும். கீழே 2 லைன் ரெட் கலர் போட்டிருக்கேன்.